இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் சிறுபான்மையினர் நெருக்கடியில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத நல்லிணக்கத்தை சிதைப்பவர்களின் கொட்டம் நீடிக்காது என்றும் பேச்சு. இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் மோடி கேள்வி. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என நெல்லையில் பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. உரையில் எங்கும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாததால் சர்ச்சை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அண்ணாச்சி என குறிப்பிட்டு பேசிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். திமுக கூறிய வாக்குறுதிகள் என்னாச்சு என்றும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கேள்வி. 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? அதிமுக ஆட்சியில் 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததாக இபிஎஸ் பெருமிதம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும் என செய்யூர் பரப்புரையில் உறுதி. முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் விஜய் என அமைச்சர் KN நேரு சாடல். தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் உறுதி. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம். ஒருத்தரை தவறா எப்படி இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல தன்னை நினைத்துக் கொள்கிறார் விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். 51 வயதான விஜயை பூமர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா? முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என விமர்சித்தது குறித்து அண்ணாமலை கேள்வி. மேடையில் பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நன்றி. திரைமயக்கும் பெயர் ஆபத்தானது. விஜயை மறைமுகமாக விமர்சித்த சீமான். மதுரையில் நடந்த தவேக மாநாட்டில் பவுன்சர்கள் அத்துமீறியதாக புகார். ராம்பாக் சென்றபோது விஜயை நெருங்கிய தொண்டர்களை தடுத்து தூக்கி எறியும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. வரும் 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. போரூர், வளசர்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் குளிர்ச்சியான சூழல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 5 நாட்களாக நடத்தி வந்த வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். அரசு பள்ளி மாணவிகள் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. மீண்டும் வெளியான கேப்டன் பிரபாகரன் படத்தை கடலூரில் பார்த்த பிரேமலதா. விஜயகாந்த் காட்சிகளை பார்த்து கண்ணீர் விட்டார்.
இலங்கையில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. அதிபராக இருந்தபோது தனிப்பட்ட முறையில் லண்டன் சென்றதற்கு அரசு பணத்தை பயன்படுத்தியதாக புகார். சீனாவில் ஆற்றின் மீது கட்டப்பட்டு வந்த இரும்பு பாலம் உடைந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆற்றில் விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நாட்டில் சிறுபான்மையினர் நெருக்கடியில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத நல்லிணக்கத்தை சிதைப்பவர்களின் கொட்டம் நீடிக்காது என்றும் பேச்சு. இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கொட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் மோடி கேள்வி. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என நெல்லையில் பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. உரையில் எங்கும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாததால் சர்ச்சை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்ணாச்சி என குறிப்பிட்டு பேசிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். திமுக கூறிய வாக்குறுதிகள் என்னாச்சு என்றும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கேள்வி. 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? அதிமுக ஆட்சியில் 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததாக இபிஎஸ் பெருமிதம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும் என செய்யூர் பரப்புரையில் உறுதி. முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் விஜய் என அமைச்சர் KN நேரு சாடல். தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் உறுதி. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம். ஒருத்தரை தவறா எப்படி இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல தன்னை நினைத்துக் கொள்கிறார் விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். 51 வயதான விஜயை பூமர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா? முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என விமர்சித்தது குறித்து அண்ணாமலை கேள்வி. மேடையில் பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கன்னே 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நன்றி. திரைமயக்கும் பெயர் ஆபத்தானது. விஜயை மறைமுகமாக விமர்சித்த சீமான். மதுரையில் நடந்த தவேக மாநாட்டில் பவுன்சர்கள் அத்துமீறியதாக புகார். ராம்பாக் சென்றபோது விஜயை நெருங்கிய தொண்டர்களை தடுத்து தூக்கி எறியும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. வரும் 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. போரூர், வளசர்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் குளிர்ச்சியான சூழல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 5 நாட்களாக நடத்தி வந்த வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு.
அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். அரசு பள்ளி மாணவிகள் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. மீண்டும் வெளியான கேப்டன் பிரபாகரன் படத்தை கடலூரில் பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் காட்சிகளை பார்த்து கண்ணீர் விட்டார். இலங்கையில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. அதிபராக இருந்தபோது தனிப்பட்ட முறையில் லண்டன் சென்றதற்கு அரசு பணத்தை பயன்படுத்தியதாக புகார். சீனாவில் ஆற்றின் மீது கட்டப்பட்டு வந்த இரும்பு பாலம் உடைந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆற்றில் விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.